தமிழ்நாட்டில் 2026 ஜனவரி 26ஆம் நாளன்று குடியரசு தின விழாவில் ஓபிசி தலைவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தப்படும். ஏனென்றால் 1947க்கு முன்பு வாழ்ந்த சுதந்திர போராட்ட தலைவர்கள் பெரும்பாலும் 81% ஓபிசி தலைவர்கள் தங்களுடைய உயிர் மற்றும் உடைமைகளை தியாகங்கள் செய்து சுதந்திரம் பெற்று தந்தார்கள். அவர்களை போற்றி வணங்கிடும் பொருட்டு, புகழஞ்சலி செலுத்திடும் பொருட்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சுமார் 15,000 கிராமங்களிலும் அகில இந்திய ஒரிஜினல் பெஸ்ட் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சுற்றுப்பயணம் செய்து சுதந்திர போராட்ட வீரர்களின் திருவுருவ படங்களை விநியோகம் செய்து இல்லங்கள் தோறும் இந்திய தேசிய கொடியை ஏற்றிட அகில இந்திய ஒரிஜினல் பெஸ்ட் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏற்பாடுகளை செய்துள்ளோம். சுமார் 15,000 கிராமங்களுக்கு நேரடியாக சென்று சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் எடுத்துரைத்து அகில இந்திய அளவில் ஒரு தேசிய ஒற்றுமையை உருவாக்கிட தீர்மானித்துள்ளோம். இன்னும் சில வாரங்களில் அதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளோம். தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒவ்வொரு வீட்டிலும் 2026 குடியரசு தின நாளன்று இந்திய தேசிய கொடியை ஏற்றி அந்த சுதந்திரம் பெற்று தந்த தலைவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்திட பிரச்சாரம் செய்ய போகிறோம். ஒவ்வொரு வீடு வாரியாக சென்று இந்திய தேசிய கொடியை ஏற்ற வேண்டும், எதற்காக ஏற்ற வேண்டும், தியாகிகளை போற்ற வேண்டும், மதிக்க வேண்டும் என்பது கருத்துக்களை எடுத்துரைத்து ஒரு புதிய எழுச்சியை உருவாக்கிட தீர்மானித்துள்ளோம். குறிப்பாக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர், பெருங்காநல்லூர் தியாகிகள் வீரன் அழகுமுத்துக்கோன், வஉசி சிதம்பரம் பிள்ளை, வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை மற்றும் அனைத்து சுதந்திர போராட்ட தலைவர்களுடைய திருவுருவ படங்களை வீடுகளுக்கு முன்பு வைத்து வீர வணக்கம் செலுத்திடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டில் 2026 குடியரசு தின நாளன்று இல்லங்கள் தோறும் இந்திய தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர போராட்ட தலைவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்திட பிரச்சாரங்கள் செய்திட முன்வர வேண்டும். சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும் என்ற கருத்தின் அடிப்படையில் சுதந்திரம் பெற்று தந்த தலைவர்களை இன்றைய இளைஞர்களும் மாணவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், தியாக வரலாறுகளை அறிந்து கொள்ளும் நோக்கத்துடன் ஒவ்வொரு கட்சியினரும் ஈடுபட வேண்டும். ஆண்டுதோறும் சுதந்திர தின நாளன்றும் குடியரசு தின நாளன்றும் சுதந்திர போராட்ட தலைவர்களுக்கு இல்லங்கள் தோறும் தேசிய கொடியை ஏற்றி அவர்களின் திருவுருவ படங்களுக்கு வீடுகள் முன்பு திருவுருவ படங்களை வைத்து அவர்களுக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் புகழஞ்சலி செலுத்த வேண்டும் என்று அகில இந்திய ஒரிஜினல் பெஸ்ட் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.